ஸ்ரீ அக்னி புராணம் 28ஆம் பகுதி. பாபிகளுக்கு நரக தண்டனைகள். நாள்தோறும் இறைவனை பக்தியுடன் ஆராதித்து வருபவரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலைச் சேர்ந்திடும். ஆனால் பாபிகளின் ஆன்மா நரகத்தை அடைந்து தண்டனை பெறும். மரணத்தின் போது உடலை விட்டு ஆன்மா நீங்கி வேறொரு உடலில் புகுகிறது. அவனவன் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப அவரவர்களின் மறுபிறவி நிர்ணயிக்கப்படுகிறது. உடலை விட்டு அகன்ற ஆத்மாவை யம தூதர்கள் யமனிடம் அழைத்துச் செல்கின்றனர். தீய கர்மாக்கள் செய்தவரின் ஆத்மா யமபட்டணத்தில் தெற்கு வாயில் வழியாக சென்று நரகத்தை அடையும். நகரங்கள் மகரவிசி, அமரகும்பம், ரௌரவம், மகாரௌரவம், அந்தகாரம், அசிபத்திரவனம், காகோலம், குத்தலம், துர்கதம், திருச்சாசம், மனஜ்வாலம், அம்பரிசம், வஜ்ரசஸ்திரகம், காலசூத்திரம், உக்கிரகந்தம் என்று பல வகை. அவரவர் செய்த தீய கர்மாக்களுக்கு ஏற்ப நரகத்தில் தண்டனைகள் அளிக்கப்படும். தண்டனைகளும் பலவிதமாகின்றன. விலக்கப்பட்ட உணவை உட்கொண்டவன் உதிரத்தை அருந்த வேண்டும். நம்பிக்கை துரோகி மூர்கன் கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் வறுக்கப்படுவான். அயோக்கியர்கள் தீயில் பொசுக்கப்படுவர். பிறர் இல்லாளை விரும்பியவன் அவயவங்கள் ரம்பத்தால் அறுக்கப்படும். பிறரை இடித்தவன் கொதிக்கும் வெள்ளப்பாகில் தள்ளப்படுவான். பொய் சாட்சி கூறியவன், பிறர் பணத்தை கவர்ந்தவன், மது அருந்திய அந்தணன், துவேஷி, நட்பை கெடுத்தவன் ஆகியோர் கொதிக்கும் செப்பு குழம்பில் தள்ளப்படுவர். நரகத்திலிருந்து தப்ப வேண்டி நினைப்பவர் 1 மாத காலம் உபவாசம், ஏகாதசி விரதம், பீஷ்ம பஞ்சக விரதம் போன்றவற்றை அனுஷ்டித்தால் பலன் பெறலாம். 28ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.